சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 15. பரதவர்கள் இருவரும் புன்முறுவல் செய்து கொண்டே சென்றனர். எப்படியும் இங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் வீரப்பாகு. மாலையில் பல்லவ இளவரசனும் சீனனும் குடிசைப் பகுதிக்கு திரும்பி வந்தனர். அவருடன் 2 மனிதர்களும் வந்திருந்தார்கள். பரதவர் தலைவனிடம் அவர்களை அறிமுகப்படுத்தினான் இளவரசன். இருவரும் இரும்பு கொல்லர்கள். இன்று காஞ்சிக்கு செல்கிறார்கள். பரதவர் தலைவன் தலையை மட்டும் ஆட்டினான். இவர்கள் செய்யும் கோடாரிகளுக்கு சவுக்குப்பிடிகள் தேவைப்படுகின்றன. அதற்கும் தலையை ஆட்டினான். பிறகு பரதவர் இருவருக்கு செய்கை செய்தான். சிறிது நேரத்தில் 4 கட்டு சவுக்கு கிளிகள் வந்தன. இது போதுமா என்று கொள்ளரிடம் கேட்டான் இளவரசன். அவர்கள் தலையசைக்கவே யாங்ஸினிடம் திரும்பி, யாங்ஸின், நீ வீரபாகுவை தயார்படுத்து. இன்னும் 4 நாளிகைக்குள் புறப்பட வேண்டும். நான் மைவிலியை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மைவிலி இருக்கும் குடிசையை நோக்கி சென்றான். மைவிலி அவனை சினத்துடன் வரவேற்றாள். பகல் முழுதும் எங்கு போயிருந்தீர்கள்? பக்கத்து கிராமத்துக்கு. எதற்கு? இரும்புக்குள்ளரை அழைத்து வர. இரும்புக்குள்ளர் எதற்கு? அடுத்து வரும் ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிக்க. காஞ்சிக்கு சென்றதும் புரிந்து கொள்வாய். அதோ பார், அவர்கள்தான் இரும்புக்குள்ளர்கள் என்று அவர்களை சுட்டி காட்டினான். ஐயோ, இவர்களா என்று அதிசயித்து நின்றாள். இரும்புக்குள்ளர்கள் வேடமணிந்து வந்தவர்கள் அவளுடைய தந்தையும் மற்றும் அவள் தன் தந்தையுடன் கண்ட புலவர் வேடத்தில் இருந்தவரும். அஞ்சதே மைவிலி, உன் தந்தை உன் நிலையை புரிந்து கொண்டு விட்டார். இவர்கள் கடிகைக்கு செல்லவில்லையா? மாமல்லபுரத்தில் வழிகள் ஒவ்வொன்றும் சாளுக்கிய வீரர்களால் பலமாக காக்கப்பட்டிருக்கிறது. சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பின் தந்தையை எங்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டாள். எதிர்பார்த்த இடத்தில். அப்படியானால் தந்தை கடிகைக்கு போக மாட்டார் என்று முன்னமே தெரியுமா? அவன் அவளது இடையில் கையை வைத்து தன் அருகில் அணைத்து கொண்டான். மைவிலி, பயப்படாதே, நாம் இருளில்தான் இருக்கிறோம். உன் தந்தை கடிகைக்கு தப்பி விடுவார் என எதிர்பார்த்தேன். ஆனால் அதற்குள் சாளுக்கியர்கள் கடல் மல்லையில் பிரவேசித்து விட்டார்கள். உங்கள் திட்டம்தான் என்ன? என் தந்தையின் விருப்பப்படி காஞ்சியிலோ மல்லையிலோ போர் நடக்காமல் தடுக்க வேண்டும். அதனால் இந்த ஊர்களை விட்டு அனைவரும் வெளியேற வேண்டும். என் தந்தை பரமேஸ்வர பல்லவர் வெளியேறிவிட்டார். நாம் வெளியேற வேண்டும். உன் தந்தை வெளியேறும் முன் சாளுக்கியர்கள் பிரவேசித்து விட்டார்கள். இப்போது இவர்களை இரும்புக்குள்ளர்களாக மாற்றி காஞ்சிக்கு அனுப்புகிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் நாமும் புறப்படப் போகிறோம். தயாராயிரு என்று சொல்லிவிட்டு வெளியே செல்ல முயன்றான். அப்போது மைவிலி, சரி, என் தந்தையுடன் வந்திருக்கிறாரே அந்த புலவர், அவர் யார் என்று கேட்டாள். பல்லவர் படைத்தலைவர் பத்ரவர்மன். அதிர்ச்சியடைந்த அவள், இவர் உங்கள் தந்தையுடன் செல்லவில்லையா என்றாள். இல்லை, என்னிடம் வேலை இருக்கிறது அவருக்கு. என்ன வேலையோ? காஞ்சியில் சொல்கிறேன், அதுவரை பொறுத்திரு. இப்பொழுது நீ புறப்பட தயாராயிரு என்று கூறிவிட்டு குடிசையிலிருந்து வெளியேறிவிட்டான். அனைவரும் உணவை முடித்து கொண்டு தயாரானார்கள். நீளமான மூடு வண்டி ஒன்று கொண்டு வரப்பட்டது. வண்டியின் பக்கங்களில் சவுக்கு மரங்களை அடுக்கி வைத்தனர். நடுவில் மைவிலியையும் அவள் தந்தை இந்திரவர்மனையும் உட்கார வைத்தான் பல்லவ இளவரசன் ராஜசிம்மன். முன்புறம் வீரபாகுவை உட்கார வைத்தான். பின்புறம் பலபத்ரவர்மனையும் சீனனையும் அமரச் செய்தான். தான் முகப்பில் ஏறிக்கொண்டு சாட்டையை கையில் எடுத்தான். எல்லோரும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் இரும்புக்குள்ளர்கள். நான் காஞ்சியில் வணிகன். மைவிலி என் மனைவி. சாளுக்கிய மன்னர் உத்தரவுப்படி காஞ்சிக்கு அழைத்து செல்கிறேன். அவர்கள் தப்பி ஓடாதிருக்க மன்னர் அவரது உபதளபதி வீரப்பாகுவை அனுப்பியிருக்கிறார். இந்த சீனன் வீரப்பாகுவின் கையாள். வழியில் வண்டியை யார் மறித்தாலும் நான் தான் பேசுவேன். அதை வீரப்பாகு ஆமோதிப்பார் என்று தனது திட்டத்தை சொன்னான் பல்லவ இளவரசன் ராஜசிம்மன்.